லலிதா சஹஸ்ரநாமம் உருவாகும் பொழுது வசின்யாதி வாக்தேவதைகளுடைய வாயிலிருந்து வந்தவள் வாராகி. அம்பாள் வாராகி வந்தப்புறம்தான் எல்லாருடைய வாழ்க்கையிலும் அடுத்தடுத்த வேகமான நகர்வுகள். இது என்னுடைய வாழ்க்கை ரொம்ப ரொம்ப. என் பையன் அப்போ 6.5 வயசு. அவனுக்கு வாராகினா யாருன்னு தெரியாது, வாராகி ரூபத்தை பார்த்ததில்லை, எதுவுமே தெரியாது ஒரு குழந்தை. ஐயா சொன்னாரு நேர்ல பார்த்துருக்காங்களான்னு. அந்த ஒரு நிகழ்வு அன்னைக்கு நடந்தது. ஒரு அம்மா ரெட் கலர் சாரியும் கோல்டன் கலர் எல்லோ கலர்ல ஷர்ட்டும் போட்டுட்டு இங்க உட்காந்தாமா. வந்தவங்க எப்படி இருந்தாங்கன்னு அந்த குழந்தை சொல்றான். ட்ரங்க் வச்சுட்டு இவ்வளவு தூரம் இருந்ததுமானா. அப்பதான் தெரிஞ்சது வந்தது சாக்ஷாத் வாராகின்னு. யாரும் ஃப்ரீ அட்வைஸ் பண்ணிடாதீங்க, இந்த சாமியை கும்பிடாதீங்கன்னு தயவு செய்து யாரும் ஃப்ரீ அட்வைஸ் கொடுக்காதீங்க. வாராகியே நமக. அவையோருக்கும் அனைவருக்கும் குருஜிக்கும் வணக்கம். ரொம்ப சிம்பிளாக சொல்கிறாங்க. நான் என்னுடைய பயணத்தை எங்கே ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னா, எல்லோரும் இங்கே பிரபலமாகி நிறைய பேர் வந்திருக்காங்க. ஆனால் அம்மாவை பிடிச்சப்புறம்தான் எனக்கு இந்த மேடை அப்படிங்கிறது எனக்கு கிடச்சிருக்கு. அப்படின்னா எந்த இடத்துலேருந்து என்னை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா உங்களுக்கே எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். ஐயா சொன்னார் வாராகி எந்த காலத்திலேருந்து வந்திருக்காங்கன்னு. யுகங்கள் தாண்டியவள். லலிதா சஹஸ்ரநாமம் உருவாகும் பொழுது வசின்யாதி வாக்தேவதைகளுடைய வாயிலிருந்து வந்தவள் வாராகி. அதாவது அவர் அம்பாள் பற்றின பிரபால்யத்தை பேசும் பொழுது அங்கே வாராகியை பற்றியும் பேசுகிறார். கிரி சக்கர ரதாரூட தண்டநாதா புரஸ்கிருதா. எப்பேற்பட்ட ஒரு வாக்கியம். அம்பாள் வாராகி வந்தப்புறம்தான் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் அடுத்தடுத்த வேகமான நகர்வுகள். இது என்னுடைய வாழ்க்கை ரொம்ப ரொம்ப அதற்கு சான்று. நான் ஜோதிட பணியை ஆரம்பித்து ரொம்ப வருஷம் வரைக்கும் எந்த உபாசனை அப்படிங்கிறதெல்லாம் எடுத்துக்கலை. என்னுடைய ஜோதிட ஆசிரியர் எனக்கு வாராகி உபாசனை எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டாரு. அது யார்கிட்ட கேட்குறதுன்னு தெரில. எனக்கு கற்றுத்தந்தவங்க தன்னாக தன்னாலேயே நீ வாராகி உபாசனை எடுத்துக்கோன்னு சொல்லி எடுத்து கொடுத்தாங்க. வாராகி உபாசனை எடுத்த பிறகுதான் லலிதா சஹஸ்ரநாமம் எனும் பொக்கிஷமே என் கைக்கு கிடைச்சது, வாயில் உட்கார்ந்தது. அப்பேற்பட்ட மகத்துவம் இந்த அன்னைக்கு. இங்கே இருக்கிற எல்லோருக்குமே ரொம்ப ரொம்ப ஒரு நம்மளாம் பிளெஸ்டு. ஏன்னா இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே 2 முறை பிறந்தவர்கள் அப்படின்னு லலிதா சஹஸ்ரநாமத்திலேயே வரும். த்விஜ பிருந்த நிஷேவிதா, 2 பிறப்புகளால் ஆனவர்கள். அதாவது முதல் பிறப்பு என்பது நம்மளுடைய அன்னை வயத்தில், அதற்கப்புறம் பிறப்பெடுத்ததுங்கிறது நம்ம ஏதாவது ஒரு தெய்வத்தை பிடிக்கும் பொழுது. இங்கே வாராகியை நம்ம பிடிச்சிருக்கோம், இதெல்லாம் நமக்கு 2வது பிறப்பு. அப்போது அவர்களால் துதிக்கப்படுகிறவள் அப்படிங்கிறது லலிதைக்கு உண்டான நாமம். இங்கே என்னுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதமான சம்பவம் ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. நான் உபாசனை பண்ணிகிட்டு இருந்தாலும் ஜபம் பண்ணிகிட்டு இருந்தாலும் ஒரு 6-7 மாதம். சில பேர்லாம் சொல்லுவாங்க ஒவ்வொரு அக்ஷரத்துக்கும் அக்ஷர லட்சம்னு சொல்லிட்டு அவ்வளோ நாம ஜபங்கள் பண்ணதுக்கப்புறம் தான் அம்பாளுடைய அனுகிரகம் கிடைச்சி சித்தி கிடைக்கும்னு. ஆனால் அம்பாள் உங்களுக்கெல்லாம் தெரியும் வாராகியோடைய மூல மந்திரம் எவ்வளோ பெருசுன்னு. அது அவ்வளோ லட்சங்கள் சொல்கிறதுக்கு எனக்கு வெயிட் பண்ணல. அம்மா அனுகிரகம் கொடுத்துட்டா. ஒரு நாள் காலை பொழுதில் ஜபம் செய்வதற்காக நான் ஒரு சின்ன பாய் போட்டு உட்கார்றது வழக்கம். பாய் போட்டு உட்காரத்துக்கு வச்சுட்டு நான் போய் அந்த பஞ்சபாத்திரத்தில் தீர்த்தம் எடுத்துகிட்டு வரதுக்கு போயிருக்கேன். அப்போது என் பையன் அப்போ 6.5 வயசு. அவனுக்கு வாராகினா யாருன்னு தெரியாது, வாராகி ரூபத்தை பார்த்ததில்லை, எதுவுமே தெரியாது ஒரு குழந்தை. ஐயா சொன்னார் நேரில் பார்த்துருக்காங்களான்னு. அந்த ஒரு நிகழ்வு அன்னைக்கு நடந்தது.
நான் போய் பஞ்சபாத்திரத்தில் தீர்த்தம் எடுத்துகிட்டு வரேன். என் பையன் வந்து சொல்கிறான், அவனுக்கு சொல்ல கூட தெரியல, ஒரு அம்மா ரெட் கலர் சாரியும் கோல்டன் கலர் எல்லோ கலரில் ஷர்ட்டும் போட்டுட்டு இங்கே வந்து உட்காந்தாமா, இந்த பாய் மேலே உட்காந்தாமான்னா. எனக்கு அந்த அம்மா யாருன்னு ஃபஸ்ட்டு, அதுக்கு முன்னாடி சில நிகழ்வுகள்லாம் நடந்தது, அதனால் எனக்கு மந்திர சித்தி ஆச்சான்னு கூட எனக்கு தெரியாது, அது வந்தது வாராகின்னு கூட தெரியாது. வாராகியா நீயான்னு கேட்டுட்டு நான் உட்காடுறேன், கவுளி கத்துது, நான் தான் வந்திருக்கேன் அப்படின்னு. அப்பையும் நான் யாருன்னு தெரியாமல் உட்காந்து ஜபம் முடிச்சுட்டு எனக்கு தந்தவர்கள்கிட்டயே போய் கேட்குறேன். அதற்கு முன்னாடி என் பையன்கிட்ட கேட்குறேன், வந்தவங்க எப்படி இருந்தாங்கன்னு. அந்த குழந்தை சொல்கிறான், ட்ரங்க்கு வச்சுட்டு இவ்வளோ தூரம் இருந்ததுமானா. அப்போ தான் தெரிஞ்சது வந்தது சாக்ஷாத் வாராகின்னு. அதாவது அப்பேற்பட்ட ஒரு அந்த அனுகிரகத்தை பெற்ற குழந்தையை வயிற்றில் சுமக்கிறதுக்கு கொடுத்த பாக்கியம் அப்படிங்கிறது தான் நான் வந்து உணர்ந்த ஒரு உண்மை. அதே போல் பார்த்தீங்கன்னா, அம்மா வந்து பூமி தேவிக்கு ஒரு அற்புதமான சொந்தக்காரி. பூமாதேவி எல்லோருக்கும் ஜோதிடம் அப்படிங்கிறது கைவரப்பெறுவது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு விசேஷம். எனக்கு இன்னும் செல்ல குழந்தையா இன்னும் கிட்ட கிடைக்கிறதுக்கு, அடுத்த நிலைக்கு உயர்த்துறதுக்கு, பூமிக்கடியிலேருந்து கிடைக்கக்கூடிய ரத்தனங்கள் எல்லாத்தையும் பரீட்சித்து அதை பற்றின ரிசர்ச் பண்ண வச்சு அதில் ஒரு ஒரு அடுத்த நிலைக்கு என்னை கொண்டு போகிறதுக்கு, கிறிஸ்டல்ஸ்ன்னு சொல்கிறது உபரத்னங்கள் இருக்கு இல்லையா, இதில் ஒரு அடுத்த நிலைக்கு என்னை கொண்டு வந்து இந்த உலகத்துக்கெல்லாம் என்னை வெளிச்சம் போட்டு காட்டியவள் என் அன்னை. இப்போ கூட அவகிட்ட சொல்லிட்டு தான் வந்திருக்கேன், நீ ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து வருவேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு. வரும்பொழுதே நிறைய விஷயங்கள் காட்டி கொண்டு வந்தாள். அதே போல் பார்த்திங்கன்னா, நம்ம அன்றாடம் வீட்டில் நம்ம பூஜை பண்ணும் பொழுது அந்த அம்பாளுக்கு அந்த அந்த ரூபம் இருக்குது இல்லைங்களா, திருவுருவ படம், அந்த படமானது கொஞ்சம் கொஞ்சமாக தேய்ந்து வந்துட்டே இருந்தது. அடுத்தது எந்த படத்தை வாங்கி அது மேலே வைக்கிறதா, எனக்கு எந்த படத்தை விடுறதுக்கு மனசு வரல. அதுதான் என்னோட ஆத்மாவோட கலந்தது இல்லையா, என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். இங்கே குருஜி மற்றும் அம்மா அவங்களுடைய கைகளால் திரும்ப ஒரு படம் ஒன்று கிடைக்க போகுதுன்னு, உனக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு வந்துடுச்சு, ஆனாலும் உன்னை நான் வச்சுப்பேன். ஏன்னா அம்மா வந்து எங்கேயும் யார்கிட்டையுமே எந்த விதமான கோபதாபங்களையும் காட்ட மாட்டாள். நமக்குள்ளே இருக்கக்கூடிய சற்றுப்புக்கள் எனும் அந்த 6 விதமான பகைவர்களை ஒழித்து விட்டு தான் மற்ற நம்மளுடைய எதிரிகளை ஒழிப்பாள். அதனால் யார் வேணால் பூஜை பண்ணுங்க, மனசால பண்ணுங்க. தயவு செய்து பூஜை ஆரம்பித்ததுக்கப்புறமா அந்த அந்த விக்கிரகத்தையோ படத்தையோ எதையும் கொண்டு போய் எங்கேயும் கொடுத்துடாதீங்க. அதை மட்டும் உங்களை கையெடுத்து கும்பிடுகிறேன். அதே போல் யாரும் ஃப்ரீ அட்வைஸ் பண்ணிடாதீங்க. இந்த சாமியை கும்பிடாதீங்கன்னு தயவு செய்து யாரும் ஃப்ரீ அட்வைஸ் கொடுக்காதீங்க. எல்லாருக்கும் அந்த ஆத்மா தேடக்கூடிய தெய்வம் தான் அவர்களை தேடி வரும். அப்படி இருக்கும் பொழுது நாம் முடிஞ்ச வரைக்கும் தெய்வத்தை வழிபட சொல்லி கற்றுத்தருவோம். நம்ம அடுத்த சந்ததியினருக்கு கூட இருக்கக்கூடிய பூஜையை நிறுத்த தயவு செய்து யாரும் சொல்லாதீர்கள். அதை உங்களை தாழ்மையுடன் இந்த நேரத்தில் நான் கேட்குறேன். இந்த நேரத்துக்காகவும் வேகமாக பேசணும், அடுத்தவர்கள் நிறைய பேர் இருக்காங்கிறதுனால இந்த விஷயத்தை நான் வேகமாக முடித்துக்கொள்கிறேன். இதற்கு வாய்ப்பு தந்த வாராகி டிவி சுவாதி அம்மா இருக்காங்க இல்லையா, அன்றைக்கி ஃபஸ்ட்டு கூப்பிடும்போது எனக்கு அப்படி தான் சொல்லி கூப்பிட்டாங்க, வாராகி அம்மா உங்களை பேச சொன்னாங்கன்னு சொன்னாங்க. அவள் சொன்னதுக்கப்புறம் எனக்கு வேறு எந்த விதமான நினப்பும் கிடையாது, ஒப்புதல் அப்படிலாம் கிடையாது. அவள் சொல்லிட்டா வந்துடுவேன் அந்த இடத்துல. அதனால் அவங்களுக்கும், விளக்குக்கடை அம்மா அவர்களுக்கும், ராஜலக்ஷ்மி அம்மா அவர்களுக்கும், குருஜி ஐயா அவருக்கும், ஏனையோர் எல்லோருக்கும் என்னுடைய சிறந்தாழ்ந்த நன்றிகள்.